சுப சீட் எடுத்துட்டேன், எல்லாம் போய் 45,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏங்க இத வச்சு வீட்டு வேலையை உடனே ஆரம்பிச்சிடலாங்க, ரொம்ப ஒழுகுதுங்க. அதுக்கு தானே சீட்டு போட்டான், மழை கொஞ்சம் விட்ட உடனே கட்டிடலாம். நானா ரொம்ப ஓய்வு தானே வீடு? ஆமாம்பா, மழை நின்ன உடனே வீட்டு கட்டுருவேன், சீட்டு எடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நான் எப்ப கட்டு போறேன்னே தெரியல வீட்டை. இதான் பண்டத்தை சேர்த்து வச்சு கட்டுப்பா, வரத்தெல்லாம் மழை காலம். கட்டணும் ஃபுல்லா ஓய்வுது. ஐயோ இந்த காசு இங்க வச்சிருந்த வேலைக்கு ஆகுது, யாருக்கு கொடுத்து வை. ஏன்டி நீ வேற அவங்ககிட்ட சொல்லிட்ட, அவன் தூக்கிட்டு போயிட்டானா அதே பேர் ராமன் கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. அதுவும் கரெக்ட் தான், கொடு, எத்தனை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி எல்லாம் இருக்கட்டும்டா, நம்மள பத்தி மக்கள் கிட்ட சொல்லுங்க. நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அண்ணா ராமனா வணங்கண்ணா. வாப்பா. அண்ணா வீடு கட்டலாம் ஒரு 45,000 ரூபாய் சேர்த்து வச்சுதானா, இந்த காசை அடுத்த வாரம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என்னப்பா நீ இது என்கிட்ட குடுக்குற? வீடு கட்ட வேண்டியதானே? மழையா இருக்குது இல்லண்ணா, என்கிட்ட இருந்தா எவனா தூக்கி முடுவானு பயமா இருக்குதுண்ணா. ஆமா ஆமா, களவாணி பசங்க நிறைய பேர் சுத்துறானுங்க. சரி குடு, அடுத்த வாரம் வந்து மறக்காம வாங்கிக்கப்பா. சரிண்ணா. ஒரு வாரம் கழிச்சு மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குதா, நான் ராமன் கிட்ட காசு வாங்கி கொடுத்துறேன், வீடு கரெக்டா கட்டி கொடுத்துரு. அதெல்லாம் கட்டி கொடுத்துறேன் வாப்பா. நீ ஏன்டா கணேசன் பொண்ணு கிட்ட பேசின? அதனால தான் அவன் சந்தேகப்படுறான். ராமனா அப்பா வீடு கட்ட ஆள் கூட்டாந்தனா, அந்த காசு குத்தியெல்லாம் கட்டுவா போலண்ணா. எந்த காசு? இன்னும் போன வாரம் 45,000 ரூபாய் கொடுத்துட்டு போனா. ஏய் எங்க வந்து என்னடா பேசுற? உன்கிட்ட வந்து நான் காசு வாங்குறதா? என் நகைய பாரு, என் வீட்டை பாரு, என்னடா பேசுற? நான் மாத்தி பேசுறேன், உங்ககிட்ட தானே கொடுத்தேன். சும்மாவே கூட்டம் நீ? அட இல்லப்பா, இவருக்கு தான் கொடுத்தேன் 45,000. மவனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, போலீஸ்ல புடிச்சு குத்துறோம். இவன் வேச்சு கட்டு வந்த பாரு, நான் வேற வேலைக்காக போயிருப்பேன். இச்சகார பசங்க காலையில டென்ஷன் ஏத்துறாங்க. மழையில ஆட்டோ ஃபுல்லா சேரா இத்த எல்லாம் போச்சு. ஏன் இதுனே போற, என்ன ஆச்சு? ராமன் கிட்ட காசு குத்தம்பா 45,000, இப்ப கேட்டா இல்லைப்பா. பணக்காரனு கிட்ட எல்லாம் ஏன் காசு கொடுப்ப நீ? நம்பி குத்தம்பா, யாரா நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்றாரு. சரி நீ கவலைப்படாத, நான் ராமண்ண கிட்ட போறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து காசு கேளு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பஞ்சாயத்து சமாளிக்க வேண்டியதாகுதுப்பா. அண்ணா ராமண்ணா வணக்கம். வாப்பா. அண்ணா ஒரு சின்ன உதவிண்ணா. சொல்லுப்பா. அண்ணா எங்களுக்கு பூர்வீக சொத்து வித்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்திருக்குண்ணா, அதை நில வாங்கலாம்னு வச்சுன்னு இருக்கேன், ஒரு மாசம் வச்சு குடுத்துறீங்களாண்ணா? எத்தனுவாப்பா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா நீ? இந்த ஊர்லயே நம்பிக்கையான ஆளு நீங்க தானே, அதனால தானே உங்களை தேடி வந்தேன். அண்ணா ராமனா, அந்த 45,000 கூட்டினா வீடு கட்டினா. கரெக்டா நேரம் பார்த்து வந்துட்டானே. இவன் 5 லட்சம், அது 45, குடுத்துட்டு 5 வாங்கிப்போம். வரேன் இருப்பா. இந்தாப்பா 45,000. ஒரு நிமிஷம் இரு, இந்த ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. கபி ரொம்ப நன்றிப்பா. உனக்கு ஏன் நன்றி சொல்லிட்டு போறான்? இருப்பா, என்ன பாட்டு போற? எங்க 5? போடா டுபா கோரே, அந்த ஆளு காசு வரணும் தான் இந்த மாதிரி நடிச்சேன், ஏமாத்துறானுங்க பாரு ஏழைக்கு.